முழுக்கதா பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே, எல்லாரும் வாங்க. தண்ணி போதுமா எடுத்து தரோம். உள்ள விட்டு தூக்கி அழைச்சு நல்லா உள்ள விட்டுங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பச்சை தண்ணி 3 இளங்கிட்ட பட்டை வகை சொல்ல அப்புறமாத்துக்கலாம். காய்கறி இருக்கும். சுத்தமான நாட்டு பசு நெய், அரைச்ச மஞ்சள் சாந்து, கல்லுப்பு, கரும்பு தோட்டம் இருக்கு. புரியுங்க. சூப்புங்கய்யா. ஒன்னால முடியாது. தள்ளி சென்று பார்த்து பார்த்து. இது புடிங்க, இது புடிங்க. இங்க எடுத்து. நீ அவரை மிஞ்சிட்டங்க. அப்படியே வாங்க. அந்த ஆட்டி முடி, அந்த ஆட்டி முடிச்சிரு ஒரு வேளை. கொண்டானே. நீ அவரை விட நீ 3 பாத்து சூப்பு குடிப்பாரு. புடி புடி. அது பாத்து அலம்பாம எல்லாமே பிரியாணி ஊத்திடுவாங்க. பிரியாணி டேஸ்டே நல்லா இருக்கு. டம்ளர் குடிப்பேன். கரண்டி எடுத்து தள்ளி விட்டுறலாம். எடுத்துட்டு வந்துறேன் இரு. அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, அடுப்பு ரெடி இல்லைங்க. தயிர், ரெண்டு நேரம் ஆட்டை தூக்கிட்டு வாங்க. முனுக்குன கல்லுப்பு. நான் வரவானே. மசாலா நிறைய இருக்குப்பா. அப்படிதான் நான் மசாலா தர தயிர் ஊத்தையில கையை நீட்டிட்டு கையில ஊத்திட்டேன். இந்த உள்ள குடலுக்கெல்லாம் போட்டு விடு. ஆமா அங்கே போட்டு ஏன் ஆடை உட்கார வைக்கிறியா? நிக்க வைங்க. டீ வாங்கிட்டு வர மாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா பேண்ட் போட்டு வந்திருக்கேன். ட்ரவுசர் போட்டு. பேண்ட் இல்லடா, ட்ரவுசர் தான்டா. நீளமா இருக்கு. அடையாவண்ட மூஞ்சில யாரா ட்ரவுசர் பிடிச்சிருக்கிற? வெண்ணெய், ஒரு 2 செகண்ட் முதுகுல அப்படி ஸ்டாப் பண்ணி அப்படி ஒரே கிராம பார்த்து கை அங்க இருக்கு. வேற என்ன சொல்லுவானே வேற என்ன சொல்லுவா? அவன் நெய்ய இது இருக்கா நம்ம அரட்ட கண்டிப்பா இப்படி மாசுது. நெய் வாசனை, மசாலா வாசனை அப்படியே இருக்குல்ல. அடுத்து அதை ஒரு கறி பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எரியட்டும். அப்பதான் அது காஞ்சி அடுத்த ஆடு எடுத்து வைக்க பத்திரம் பிடிச்சிக்கணே. தோசைகளை இதை பட்டு வந்துருச்சுல. நான் பண்ணுவேனே. கேளு சொல்ல மாட்டேங்கிறேன். 2 டீ 2 பழத்தை திண்டு வந்து வாங்கிட்டு வரலாம். இங்கே ஆமா நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். எடுங்க போறது தானே. நீ எப்படியும் தாத்தா தானே எங்கிட்ட வரைக்க மாட்டேன். நான் ஒத்துவானிக்கேன். அதான் சுத்தமான நாட்டு பசு நெய், பட்டை வகை, நறுக்குன வெங்காயம், ரைட்
மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, நறுக்குன தக்காளி, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழ சாறு, முனுக்கின பிரியாணி மசாலா, கிட்டா வேக வச்ச தண்ணி, கல்லுப்பு, ஊற வச்ச பாசுமதி அரிசி, தெரியாதா தாத்தா? தப்புன்னு போட்டுறாதியப்பா. என்னன்னாலும் பேசிக்கிறதுக்கு காலை உள்ள அமுக்கி வை. அப்படியே கரண்டியில் அமுக்கி உடனே அள்ளி போடு. விரையெல்லாம் முறைக்கிற பெரிய வரலாம் வச்சுன்னு சுற்றி வர போடாங்க. ஒரு ஆள் தான் கஷ்டம். ஆமாம், இன்னும் தள்ளி போட்டுக்கோங்க மேலே. இதில் கால வச்சுக்காதீங்க. அடுப்பையா இருக்கிற சரி, பிரியாணி இந்த சட்டி தூக்கும்போது அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நெளிவா போயிடும். அப்படியே வாங்க. பார்த்து வா. இந்த துணி எல்லாம் சூடு தாங்க மாட்டேங்குது. அப்படியே முழுசா தூக்கி உள்ள வச்சுட்டேன். முழுசா வராது இருக்கு. ஆஹா, மறட்டி விட்டேன். காலம் எனக்கு கொஞ்சம் கறி இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கும். அப்படியே நமக்கு வச்சு அந்த கால் உடக்கா. இது அதான் கிணறு அந்த புகையோட சேர்ந்து எனக்குலாம் 2 பிளேட் வந்தால் போதும், நல்லா சாப்பிடுவேன். அப்படிதான். ஊத்துறா ரைட். இருந்துக்கிட்டு வெங்காயம் மட்டுமே அது ஏன்னா என் சக்கு சைடு ஊற்றுங்க. உண்டாடா, நீ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு வாடா. இந்த வாரம் அடுத்தது அதான் ஆட்டுக்கறி சின்ன பீஸ் தான். எல்லாமே உங்ககிட்ட வச்சுக்க, எனக்கு கொண்டாந்து வைக்கடா. வெங்காயத்தை கொண்டாங்கடா, முடிஞ்சு வச்சு. மூணு முழுக்கிடாயை நல்லா அவிச்சு விட்டு பெரிய பெரிய வெண்ணெய் கட்டி போட்டு வறுத்து எடுத்து அதில் பிரியாணி செஞ்சது வேற லெவலில் இருக்கு. மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். மட்டனை வறுத்து இப்படி செஞ்ச பிரியாணி, இந்த கிரில் பண்ண கறியையும் பிரியாணி சாப்பிடும்போது எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. வறுத்த கிட்டா கறி பிரியாணி ஒரு Jamie, I'm going to
அவங்க சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா